ஹலோ. ஹலோ. டேய் மச்சான், அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டேன் மச்சான். ஏதோ ஷார்ட் ரூட் இருக்குன்னு சொன்னியே, அது சொன்னியானா வந்துடலான்னு பார்க்குறேன். கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன, சோலோ ரைடு போயிருக்க? ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு? மச்சான், ஃபால்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு மச்சான். ஃபால்ஸை விடு, பொண்ணுங்கெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு மச்சான். அதுக்கு அங்க போய் நீ ஃபால்ஸை பார்க்கல, சைட் அடிச்சு எடுத்துடுற கேரளா பொண்ணு. இல்லடா, ஃபால்ஸ் பார்த்தேன், பொண்ணுங்க நல்லா இருந்துச்சு மச்சான். பரவாயில்ல. எப்படி சோலோவா பைக் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போன? இங்கிட்டு கோயம்புத்தூர் பாலக்காடு வழியா சுத்தி போயிட்டு அப்படியே? ஆமாமா. பரவாயில்லையே. நைட் எங்க தங்கின? சாலக்குடியில தங்கினியா? ஆமாமா, அங்கே தங்கிட்டேன். அங்கே தங்கி சாப்பாடு நைட்டு அங்கே பார்த்தாச்சு. அங்க ஒரு கடையில ஒரு ஆப்பம் ஒண்ணு சாப்பிட்ட மச்சான். சாலக்குடியிலயா? ஆமாமா, ஆப்பத்தை விடு, ஆப்பம் சுட்ட ஆன்டி ஒண்ணு இருந்தது, செமையா இருந்தது மச்சான். இல்ல, நீ டூருக்கு சுத்த போறியா? உங்க தலக்கு ஒவ்வொரு ஊர்ல போய் பொண்ணை பார்க்க போறியாடா? சரி சொல்லு நீ, விடு, சொல்லு மேட்ட சொல்லு. இல்ல மச்சி, நீ உன் கவனமே வேற பக்கம் இருக்கு. நீ தயவு செஞ்சு இந்த ஷார்ட் ரூட்ல வர வேணாம். இல்ல நான் வந்துடுவேன், நீ சொல்லு, கதையை சொல்லு, நீ ரூட்ட சொல்லு மச்சி. நீ என்ன பண்றது தெரியுமா? நீ எப்படி நைட்டு தங்கி இருந்து சாலக்குடியில தங்கி இருந்தியோ அந்த பக்கம் சாலக்குடிக்கே வந்துரு. இல்ல நான் இப்படியே ஷார்ட்டா வந்துடுறேன்டா. ரொம்ப சுத்துறாது டேய், வேலைக்கு ஆகாது அது. அப்படியே வரேன். வந்துருவியா? இந்த ரூட் கொஞ்சம் கவனமா வரணும் மச்சி. வந்துடும். அது பா, அந்த அருவி ஷூட்டிங் பார்ட்டாடா அது? ஆமா மச்சி, ஏதான் ஷூட்டிங் எடுத்துருங்களா? ஏடா விளக்கண்ண பாகுபலி எடுத்து எங்க நினைக்கிறேன்? அங்கதான். ஓ, அங்கதானா? அந்த தமனா டான்ஸ் ஆடுமே செம்மையா இடுப்பு, ஆமா அந்த பையா படத்துல கூட தமனா டான்ஸ் ஆடும் பாரு. பையா? ஆமா, அந்த ஃபால்ஸும் அதுதான். செம்மையா இருப்பா மச்சான் தமனா. அதுல எங்க போனாலும் நீ அங்கேயே வாடா. சரி, இந்த பேராண்மை படத்துல ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாரு பொண்ணுங்கெல்லாம். ஆமா, என்ன அந்த பொண்ணுங்கெல்லாம் சும்மா செம்மையா இருந்திருக்குமே, அதானே? சூப்பரா இருந்தது. சொன்னா திட்டு போறேன்னு தான் கம்முன்னு நான் சொல்லியிருப்பேன், திட்டு வந்தா விட்டேன். அலையாதரா பாவி. அது நிறைய படம் எடுத்துருக்காங்க மச்சி. சரி விடு, இப்ப ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல, சரி, நீ சாலக்குடி பக்கம் இருந்து வந்தே இல்ல, அங்கிட்டு போகாது, அப்படியே ஆப்போசிட்ல ஃபால்ஸை தாண்டி ஒரு ரூட் போயிட்டே இருக்கும். அதுல கொஞ்சம் தூரம் போனேன்னு வச்சுக்கோமே, இன்னொரு பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அங்க பொண்ணுங்க சூப்பரா இருக்குமா மச்சான்? அங்க பொண்ணுங்க வருவாங்கல்ல? இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். கோத்தா, உனக்கு வழி சொல்லணுமா வேணாமாடா? கவனம் போகணும் அந்த ரூட்ல. மச்சான் கோச்சிக்காத மச்சான், சொல்லு. தாண்டி அந்த ஃபால்ஸை தாண்டினோடனே ஒரு கேரளா செக் போஸ்ட் இருக்கும். கேரளா செக் போஸ்டா? ஆமா. அங்கன்னா இது மொத்தமே போலீஸ் எல்லாம் ஆம்பளை தானா மச்சான், இல்ல பொம்பளை போலீஸ் கூட இருப்பாங்களா? பொம்பளை அலையாதரா. உனக்கு வழி சொல்ல வேணாமாடா? டேய் சொல்றாங்க, ஏதோ டீட்டெயிலா கேட்டுக்கிறேன். அங்க யார் இருப்பாங்க, என்ன பண்ணி, ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. ஃபாரஸ்ட் ஆபீசர்னா பொம்பளை தான் இருக்கணும், ஆம்பளைல இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கடா, சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டா. சொல்றா. அப்புறம் ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் சொன்னேன், நீ என்ன பொம்பளைக்கா நீயா போற? சரிடா சரி, ரூட் சொல்றாப்பா சாமி. அங்க ஆம்பளை தான் இருப்பான். அவன்கிட்ட ஒரு வண்டி நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துக்கோ. சரி, கொடுத்துட்டீங்கன்னா அது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறியா? உன்னை விட்டு ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பான். அவர்கிட்ட நம்பர் கொடுத்தனடா பண்றது டே? இல்லை, ஆம்பளை பையன் தாண்டா அவன். உர்றா, சேஃப்டி தாண்டா. கவன சொல்றேன்னா இல்லையா அந்த ரூட்ல? இல்ல, சரிடாப்பா சொல்லு. சொல்ற மட்டும் கேக்குறேன்னா கேளு. சரிடாப்பா சொல்றா. இல்லன்னா கோத்தல் நீ சாலக்குடியே சுத்தி இப்படி பாலக்காடு சுத்தி வந்துரு. சரி மச்சான், சொல்லு மச்சான், கோச்சிக்காதடா. அவன் ஒரு சீட்டு கொடுப்பான்டா. சரி, நல்ல கவனமா கேட்டுக்கோ. எது குடுக்கறான் தெரியுமா? அந்த சீட்லயே போட்டிருப்பேன் 3 மணி நேரத்துல நீ வால்பாறை செக் போஸ்ட போய் அடையணும்னு. எதுக்கு சொல்றான் தெரியுமா? எதுக்குன்னா, நீ இந்த செக் போஸ்ட்ல இருந்து, அதிரப்பள்ளி செக் போஸ்ட்ல இருந்து நீ வால்பாறை செக் போஸ்ட் வர்ற வரைக்கும் ஊடால ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது, ஒரு வீடையும் பார்க்க முடியாது, ஒரு கடையும் பார்க்க முடியாது. என்னடா சொல்ற? பயங்கர டேஞ்சர் மச்சி. ஒரு 60 கிலோமீட்டருக்கு
நான் கூட ஏதோ பக்கத்துல கிராமங்கள்லாம் இருக்கும், நிறைய ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. சரி அப்படியே போகும்போது பொண்ணுங்கன்னு வந்தா லிஃப்ட் குத்து அப்படியே ஏதோ காப்பாத்தலாம், ஏதோ உதவி செய்யலாம்னு பார்த்தேன் நான். இல்ல யாருமே இருக்க மாட்டாங்களா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பொண்ணுங்க அலையாத மச்சி. ஊரால ஒரு மனுஷன் ஈ காக்கா கூட பார்க்க முடியாதுடா. அலையலடா, சும்மா சொல்றேன். கிராமங்கமும் இருக்கும், அந்த பக்கம் வழி ஆட்கள் எல்லாம் போவாங்க. அப்படி சொன்னா நானு. நீ எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. சொல்லு சொல்லு. உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த ரூட்ல போறது கவனிட்டே போறதா இருந்தா வா, இல்லைன்னா இங்க சுத்திக்கிட்டு வந்துரு. இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லு. ஓகே, சீட்டு வாங்கிட்டேன். இப்போ நான் அந்த ரூட்டுக்கா போனோமா? சரி ரைட்டு. எத்தனை கிலோமீட்டர் சொன்ன? ஒரு 60 கிலோமீட்டராவது வரும். சரி ஓகே, பாத்துக்கலாம் விடு. அதுக்குதான் முன்னாடியே நீ பெட்ரோல் எல்லாம் போட்டு வச்சுக்கோ, எல்லாம் பண்ணி வச்சுக்கோ, தண்ணி கிணி வேணும் வாங்கி வச்சுக்கோ. இல்லங்க, ஒரு பெட்ரோல் பங்க் இங்கதான் பக்கத்துல போட்டாங்க. அதெல்லாம் அங்கிட்டு சாலக்குடி பக்கம் தான் இருக்கும். இந்த கேப் போட்டுக்கின்னு ஒரு பொண்ணு சூப்பரா இருந்தது மச்சான் பெட்ரோல் பங்க்ல. வேணடா பாச்சா. இல்ல சொல்லு போட்டேன், பெட்ரோல் போட்டேன். உனக்கு வழி சொல்லவா வேணாமா? இல்ல இல்ல சொல்ல, பெட்ரோல் போட்டு எல்லாம் ரெடி ஆகுது மச்சான். இப்ப அங்க இருந்து சீட் வாங்கிட்டு 60 கிலோமீட்டர் ஒரே ரூட் தானா? ஒரே ரூட் தான், வேற ரூட் கிடையாது. சரி. கவனம் போன்னு சொல்லிட்டு உனக்கு பல தடவை. சரிடா சரிடா சரிடா. உனக்கு உண்மையிலே மைண்ட்ல கவன எங்க இருக்கு? கவன இல்லையா? டேய், நீ சொல்றத கேட்டு சொல்றா. சரி, அப்படியே போயிட்டு வச்சுக்க. ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி உள்ள எங்கேயும் ஊடால் நிப்பாட்டாத. போட்டோ கட்ட எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு செல்ஃபி எடுத்துட்டு தெரியாத மச்சான். இங்க ஒரு சரி ஆன ஃபிகர் போயிடுது மச்சான், கூட்டு வந்துக்கிறான். நோ ப்ராப்ளம். ஓ, பேசாம நீ சுத்தி வந்துடுறா, வைக்கிறேன்டா நான் போனேன். சொல்ற கேட்டு சொல்றா. நீ சொல்றது கேட்டு சொல்றான். நீ எங்க அலையறிய? பொண்ணு அலையறியடா. எதுல ஒரு ஃபிகர் போச்சு மச்சான். நல்லா இருந்ததுன்னு சொன்னாடாப்பா சாமி. சொல்றா. சரி போ. நீ அதை தாண்டி போயிட்டா ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு ஈ காக்கா கூட பார்க்க முடியாது. அங்க இருந்து நீ பொண்ணை பார்க்க போற. சரி ஓகே. சரி ஓகே, சொல்லு. தாண்டி போறேன். அடுத்து பார்த்து சேஃப்டியா போ. ஊடால யானை, சிறுத்தை, புலி எது வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிடா, பாத்து போறேன்டா. சொல்ற அடுத்து என்ன பண்ணோம்? அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அடுத்து கடைசியா வால்பாறையில நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் பார்டர் வரும். அதை போய் புடிச்சு வச்சு அந்த டிக்கெட்டை போய் கொடுத்துரு. அப்பதான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீ வந்துட்டேன்னு. சரி ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சா? அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நீ போனேன்னா வால்பாறை போனா ஒரு பெட்டி கடை இருக்கும். பெட்டி கடை இருக்குமா? ஆமா. ஓகே ஓகே. அந்த பெட்டி கடையில யாரு இப்போ கடைக்காரங்க? ஆம்பளை ஓனரா பொம்பளையா? கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். ஓத்தா டேய், கவன போடானா நீ கவனமா இருக்கியாடா? ஓத்தாளுக்கு நீ வர்ற வழியில கருஞ்சிருத்த கடிச்சு செத்து டேய் ரூட் சொல்லிட்டு போடா. கோத்தாளுக்கு வைடா, போய் வழி சொல்லி பாரு. ஹலோ மச்சான். வைடா.